வணக்கம்மா. என்ன ப்ராப்ளம்க்காக வந்திருக்கீங்க? வயிறு பிரச்சனை பேசுகிறேன், லூஸ் மோஷன். சரி, உங்க ப்ராப்ளம் என்ன? எப்படி இருக்கு இப்போ? ஃபர்ஸ்ட் என்ன சிச்சுவேஷன்ல என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க சொல்லுங்க. இப்போ நிறையா ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 8 வாட்டி 9 வாட்டி 10 12 வாட்டி கூட ஆச்சுங்க. எப்போ இது எவ்வளவு நாளா இருக்கு இந்த இது பிரச்சனை? வந்து 4 சாப்பிட்ட உடனே மோஷன் போகும். சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாலும் சாப்பிடலனா உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் போயிட்டே தான் இருக்கும். எப்போ ஆரம்பிச்சீங்க ஃபர்ஸ்ட்? வந்து 4 வருஷம் இருக்கும். சரி சொல்லுங்க, தொடர்ந்து நீங்க 4 வருஷம் இருக்கு. இப்போ வந்து இங்கே சரி இங்கே ஹோமியோபதியில் வந்து பார்க்கலாம், நம்ம பார்க்கணுன்னு இருந்தது. சரி நம்ம இப்போ பார்த்தா இப்போ பரவாயில்ல. இப்போ ஒரு வாரமாக பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க மருந்துகள் எடுத்துட்டு இருந்தீங்களா? இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு இருந்தோம். எத்தனை தடவை போகும்? ஆனா மருந்து எடுக்கலன்னா எத்தனை தடவை போகும்? 5 வாட்டி 6 வாட்டி போகும். அப்புறம் மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கும். மாத்திரையே சாப்பிடலன்னா நீங்க வேற மருந்துகள் சாப்பிடவே இல்லைன்னா எத்தனை தடவை போவீங்க? 10 வாட்டி 12 வாட்டி போகும். சரி, ஓகே. இங்க வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போற மாதிரி? லாஸ்ட் டைம்ங்க இப்போ வந்து 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி எனக்கு ஓகே. முதல்ல இருந்தது இப்போ நல்லா இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஓகே. அதாவது இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா அகைன் இப்போ ஐபிஎஸ் தான். ஐபிஎஸ்ன்றது வந்து ஒரு அறிகுறி தான். இந்த ஐபிஎஸ் வந்து நமக்கு வந்து வாய்ப்புண்ல ஆரம்பிச்சு கேஸ்ட்ரிக் அல்சர் அண்ட் பெருங்குடல் அல்சர், பெருங்குடல்ல வரக்கூடிய கட்டி. அவங்களுக்கு பெருங்குடல்ல வந்து சின்ன கட்டி இருக்கு, அதாவது மலத்வாரத்துக்கிட்ட. அதனால கூட இந்த மாதிரியான அழற்சிகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி திரும்ப திரும்ப மோஷன் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது மோஷன்ல ஒரு மாதிரி மியூக்கஸ் மாதிரி பிளட், அதாவது குழை மாதிரி இருக்கும், அது பிளட் கலந்து வரும். உங்களுக்கு அந்த மாதிரியும் வரும்? அந்த மாதிரி வரும், ப்ரௌன் கலரா வரும். நீங்க சொல்வீங்க இல்லையா, எப்படி எப்படி இருக்குது சொல்லுங்க. சளி மாதிரி அப்படியே நம்ம வாந்தி எடுத்து அப்படியே சளி இருக்கிற மாதிரியே வரும். ஒரு சமயம் நொறையா வரும், ஒரு சமயம் அப்படியே அந்த சளி மாதிரியும் வரும், பிளாக் கலர்லயும் வரும். இப்ப மோஷன் எப்படி? இப்ப கரெக்டா எல்லோ கலர்ல வரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அதை சொல்றதுக்கு தான் மெயினா. ஏன்னா ஐபிஎஸ்ங்கிறது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகள்ல இருக்கும். வேற ஏதாவது வந்து பித்தப்பையில கல் ப்ராப்ளம் இல்ல, வேற ஏதாவது கிட்னில கல் இல்ல, ஏதாவது வந்து வேற ஏதாவது வயிற்று சம்பந்தமான அல்லது மனநிலை சம்பந்தமான எது பிரச்சனைகள் இருக்கும் போது கூட அசோசியேட்டடா இருக்கும் இந்த மாதிரி வந்து மோஷன் ரிப்பீட்டடா போறது. ஸோ அது என்ன பிரச்சனைன்றது பார்த்து அதுக்கும் ட்ரீட் பண்ணணும், ஐபிஎஸ்ன்றதுக்கும் ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்படித்தான் இவங்களுக்கு நம்ம வந்து பெருங்குடல்ல இருக்க பாலுக்கும் கொடுத்து இதுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து இப்போதான் அவங்களுக்கு வந்து இந்த ரத்தம் கலந்து சளி மாதிரி போகாம ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு மோஷன் ஃபார்ம்லயே வருது. ஸோ நவ் ஷி இஸ் பெட்டர். நல்லா இருக்கீங்க இல்லையா? நல்லா இருக்குங்க.